வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே காலை வாழ்த்துதல்களை கூறி உங்களை ஆசிர்வதிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தொடர்ச்சியாக சிம்சோனுடைய வாழ்விலே தேவனுடைய வல்லமை எவ்விதமாக செயல்பட்டது என்பதையும், பெலிஸ்தியரை தேவன் மடங்கடிப்பதற்கு சிம்சோன் மீது தம்முடைய வல்லமையை எவ்விதமாக முறியடிப்பதற்கு பயன்படுத்தினார் என்பதையும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பட்டணத்துக்குள்ளே, பெலிஸ்திய பட்டணத்துக்குள்ளே சிம்சோன் இருக்கிறான் என்கிற செய்தி பெலிஸ்திய அதிபதிகளுக்கு கிடைத்தது. அம்மாத்திரத்தில் அவர்கள் அந்த பட்டணத்தினுடைய வாசல்களை எல்லாம் பூட்டி அவனை பிடிப்பதற்காக பெரிய ஒரு முயற்சியை செய்கிறார்கள். இப்போது சிம்சோனுக்கு இந்த செய்தி தெரியவில்லை. ஆனாலும் உன்னை பிடிக்க வருகிறார்கள் என்று சொன்னபோது சிம்சோன் எழும்பி ஓடுகிறான். அந்த பட்டணத்தினுடைய மிகப்பெரிய வாசலை தன் கைகளினாலே பிடுங்கி அந்த வாசலை மலையின் உச்சிக்கு கொண்டு போனதாக வேதம் நமக்கு சொல்லுகின்றது. ஹவு கேன் இட் பாசிபிள்? ஒரு மனிதன் ஒரு பெரிய பட்டணத்தினுடைய வாசல் நிலைகளையெல்லாம், பூட்டப்பட்டிருந்த கதவுகளையெல்லாம் தன்னுடைய கரங்களினாலே பிடுங்கி அதை மலை உச்சி வரைக்கும் கொண்டு போயிருப்பான் என்று சொன்னால் அது ஒரு சாதாரண மனிதனுடைய செயல் அல்ல. வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது, தேவனுடைய வல்லமை சிம்சோனுக்குள் இறங்கி இருந்ததுபடியினாலே அதை அவனால் செய்ய முடிந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களால் முடியாதது தேவனால் முடியும் என்று நம்புங்கள். சிம்சோனிடத்தில் இருந்ததெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை. எனக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்கிற அந்த ஒரு திட நம்பிக்கை. அவன் எந்த சூழ்நிலையில் காணப்பட்டான் என்பதை விட, எப்படி தடுமாறினான் தள்ளாடினான் என்பதை விட, எல்லா சூழ்நிலையிலேயும் ஆவியானவர் அவனை பலப்படுத்தினார், வல்லமைப்படுத்தினார் என்று நாம் நினைத்து பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவருடைய அந்த அன்பு, அந்த இரக்கம் எத்தனை பெரியது என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. ஒரு வகையில் நாம் சொன்னால் அவன் தடுமாறி போனான், தள்ளாடி போனான், விழுந்து போனான் என்பதெல்லாம் உண்மைதான், மறுக்க முடியாதவைகள் தான். ஆனாலும் அவனை கொண்டு பெலிஸ்தியருடைய கைகளில் பழிவாங்க நினைத்திருந்த தேவனுடைய வல்லமை அவனை பலவானாய், வல்ல காரியங்களை செய்கிறவனாய் எழும்ப பண்ணிட்டு என்பதை குறித்து நாம் தெளிவாய் அறிய முடிகிறது. இந்த காலை வேளையில் உங்களில் யாராவது, ஐயோ நான் பலவீனப்பட்டு போனேன், ஐயோ நான் சிறைப்பட்டு போனேன், சிறைச்சாலை கதவுகள் என்னை வெளியே போக விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது, சிலருடைய வார்த்தைகள் என்னை வெளியே தலை காட்ட முடியாமல் தடுத்து கொண்டிருக்கின்றது,
என் பிள்ளைகளுடைய சில செயல்கள் என்னை வெளியே போக விடாமல் என்னை அடைத்து வைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னார். என்னுடைய கணவனுடைய சில அவமானமான செயல்கள், என் மனைவியுடைய சில அவமானமான செயல்கள் என்னை வெளியே தலைகாட்ட விடாமல் அடைத்து வைத்திருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், அந்த அடைத்து வைத்திருக்கிற வாசலையும் பிடுங்கி கொண்டு நீங்கள் மலை உச்சிக்கு போவதற்கு, ஹல்லேலூயா, மலை மேல் இருக்கிற பட்டணமாக மாற்றுவதற்கு நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரபகந்தனனிஷலரதபௌடியா. சிம்சோனை குறித்து, ஐயோ அவனுடைய நாட்கள் முடிந்து போனது என்று சொல்கிற இடத்துல, இன்றைக்கு அவன் எப்படி ஆயிலும் அகப்பட்டு விடுவான் என்று சத்துருக்கள் நம்பிக்கொண்டிருந்த போது, அவர்கள் நம்பியிருந்த அரணை ஏறி பிடித்து அதை பிடுங்கி மலை உச்சிக்கு கொண்டு போனான் என்றால், ஹல்லேலூயா, அந்த தேவன் இன்றும் உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். உங்கள் சத்துருக்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் நிந்தைகளை புரட்டி போடுகிற ஆண்டவராக, உங்கள் அவமானங்களை உங்களை விட்டு நீக்கி போடுகிற ஆண்டவராக, உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவராக அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிம்சோனுக்கு கொடுத்த வல்லமையை தேவன் இந்த அருமையான வேளையில் உங்களுக்கு கொடுப்பார். உங்களை அடைத்து வைத்திருக்கிற வாசல்களை பிடுங்கி எறிந்து விட்டு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, லாசருவை பூட்டி வைத்திருந்த கல்லறைக்குள்ளிருந்து தேவன் அவனை உயிரோடு எழுப்பினது போல, இயேசுவை அடைத்து வைத்திருந்த கல்லின் மேலிருந்த முத்திரைகளை உடைத்தெறிந்தது போல, ஹல்லேலூயா, அவர் உங்களுக்காக உயிர்த்தெழுந்த ஆண்டவராக கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய வல்லமையினாலே நீங்கள் சத்துருக்களின் நம்பிக்கைக்குரிய காரியங்களெல்லாம் பிடுங்கி கொண்டு உச்சிக்கு போவீர்கள், உயரத்துக்கு போவீர்கள், உன்னதத்துக்கு போவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. சொல்லுங்களேன். வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, சிம்சோனுடைய தடுமாற்றங்களினாலே அவன் விழுந்து போன சூழ்நிலையிலும் கூட அவனை அடைத்து வைப்பதற்கு பட்டணங்களுக்கு வல்லமை இல்லாதபடி அதன் பட்டணத்தின் வாசல்களை பிடுங்கி கொண்டவனும் மலை உச்சிக்கு போவதற்கு அவனை நடத்தினா தேவ வல்லமை. அடைபட்டிருக்கிற சூழ்நிலையோடு கூட காணப்படுகிற பிள்ளைகளின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இதோ நான் உனக்கு முன்பாய் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொன்னபடி பூட்டப்படாதபடி திறந்திருக்கிற வாசல்கள் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். வாசல் வழியே உட்பிரவேசிக்கிற கிருபை உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். வாசல்களே திறவுங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள் என்று சொன்னது போல நம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்பட பண்ணுவீராக. இந்த காலை வேளையில் வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய அடைப்புகளும் திறக்கப்படுவதாக. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தேவ வல்லமை பிள்ளைகளுக்காக வாசல்களை திறந்து வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும். அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. காட் பிளஸ் யூ. நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். காட் பிளஸ் யூ.